ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷீர் குர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நட்ஸ் எல்லாம் நட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. இதுதான் அந்த ஷீர் குர்மா பண்ணக்கூடிய அந்த சேமியா. இப்படி பன் மாதிரி, ஹேர் பன் மாதிரி இருக்கும். நார்மல் சேமியா விட இது கொஞ்சம் நைஸாக தின்னாக இருக்கும். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாதாம் பாலும் இதில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து உங்கள்ட்ட என்னென்ன நட்ஸு எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து ஸ்லைஸாக குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு பன்னுக்கு அந்த சேமியா ஒரு பன் அந்த அளவுக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு 1/2 லிட்டர் பசும்பால் நான் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பால், பாதாம் பருப்பு, கிஸ்மிஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சிறுசாக கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு 1/2 லிட்டர் பாலுக்கு 120 கிராம் சீனி, 50 ml தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா கரையவும் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்ல சுடு தண்ணியில் 10 பாதாம் பருப்பை போட்டு 5 நிமிஷத்தில் இப்படி உரிச்சிங்கன்னா தனியாக உரிஞ்சு வந்துடும். எல்லாத்தையும் உரித்து மிக்சியில் ட்ரையாக இப்படி அடித்து வச்சுக்கோங்க. அடுத்து தண்ணி ஊற்றி பால் ஆக்கிக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். வீட்டில் செஞ்ச நெய்யை 4 டேபிள் ஸ்பூன், 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன ஸ்லைஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அந்த கிஸ்மிஸ், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் வச்சுருக்கீங்கள்ல, அது எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த நெய்யில் அந்த பன்னை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதை உதுத்து ஆட் பண்ணிடலாம். நான் முழுசாகவே போட்டு நான் அதை நொறுக்கி இது பண்ணுறேன். ஆனால் அதுக்கு பதிலாக கையிலேயே நீங்கள் நல்லா அதை நொறுக்கி அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். டைரெக்டாக லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறும், அவ்வளோதான். ரொம்ப இது ப்ரௌனாக மாறணும்னு தேவையில்லை. பால் சூடாக இருக்கணும், ஆனால் அந்த சேமியா ஆறி இருக்கணும். நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த சேமியா ஆறி இருக்கணும். நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட் பண்ணணும். இந்த பால் சூடாக இருக்கணும். ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை வேக வைங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓரளவு அது வெந்திருக்கும். அப்போது அந்த நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாகை ஆட் பண்ணிக்கலாம். சீனி, தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சோம்ல அந்த பாகை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதாம் பால் ஆட் பண்ணிடலாம். பாதாம் பால் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் மட்டும் உங்களுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். சூடாகவும் நல்லாயிருக்கும். ஆறுனக்கப்புறமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம மம்மம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.